சேந்து ராஜபக்சவின் பாரிய நிதி மோசடி கோப் குழுவில் அம்பலம், பெயரை கூட சொல்ல பயந்த அதிகாரிகள். அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தை வைத்து சுரேஷ் சாலை மீது பழி சுமத்துவது அரசியல் சதி, சரத் வீரசேகர. 22 கால்நடைகளை அனுமதி பத்திரமின்றி கொண்டு செல்ல முற்பட்டவர் கைது. முடிந்தால் தேர்தல் ஒன்றை நடாத்தி பாருங்கள், அரசாங்கத்துக்கு நாமல் ராஜபக்ச சவால். காணாமல் போன 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மீட்கப்பட்டது $200. அமெரிக்கா விதித்த தடையால் சவேந்திர சில்வாவுக்கு ஏற்பட்டுள்ள நிலை. வெளிநாட்டில் தங்கியுள்ள குற்றக்குழுவைச் சேர்ந்த 226 பேருக்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல். அமெரிக்காவுக்கான தூதுவர் பதவியிலிருந்து விலகுகிறார் மஹிந்த சமரசிங்க. எதிர்வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி அரசாங்கத்தை வேட்டையடிக்கும் மக்கள் போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம், சம்பிக்க ரணவக்க. வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 226 பேரை கைது செய்வதற்கு சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்துக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் நிசாந்த ஜொய்சா இதனை தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் சிவப்பு அறிவித்தல் மூலம் 35 சந்தேக நபர்கள் உட்பட பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய சுமார் 130க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தற்போது சர்வதேச போலீசாரின் உதவியுடன் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ள 226 சிவப்பு அறிவித்தல்களில் சுமார் 90 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவர்கள் துபாய், இந்தியா, ரஷ்யா, இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் பதுங்கியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குறித்த சந்தேக நபர்கள் அனைவரையும் விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நிசாந்த ஜொய்சா தெரிவித்துள்ளார். முடிந்தால் தேர்தல் ஒன்றை நடாத்தி காட்டுமாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் இடம்பெற்ற ஆதரவாளர்களுடனான சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் தனது தோல்விகளை மறைத்துக் கொள்ள சிறைச்சாலையில் இருந்த பிள்ளையானை பார்வையிடுவதற்காக நான் சென்ற விடயத்தை தூக்கி பிடிக்க முயற்சிக்கிறார்கள். நான் பிள்ளையானை பார்க்க சென்றது உண்மைதான், அதை நான் மறக்கவில்லை. அதற்கு உங்களால் என்ன செய்ய முடியும்? முடிந்தால் தேர்தல் ஒன்றை நடாத்தி பாருங்கள், மக்களின் ஆதரவு உங்களுக்கு எந்தளவு உள்ளது என்பது அப்போது தெரியும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி அக்கராயன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முட்கொம்பன் பகுதியில் இருந்து பார ஊர்தி ஒன்றின் மூலம் அனுமதி பத்திரம் எதுவுமின்றி 22 கால்நடைகள் 24ஆம் தேதி இரவு கொண்டு சென்ற போது கைது இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய முகமாலை பகுதியில் வீதி சோதனையின் மூலம் அடக்கி பிடிக்கப்பட்டுள்ளதுடன் 22 கால்நடைகளையும் போலீசார் மீட்டுள்ளனர். குறித்த பார ஊர்தியின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கால்நடைகளை கொண்டு சென்ற பொழுது சுகாதார வைத்திய அதிகாரியின் அனுமதி பத்திரம் இன்மை, கால்நடை வைத்தியரின் அனுமதி பத்திரம் இல்லாமல் மற்றும் கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான இடவசதிகள் சுகாதார வசதிகள் இல்லாமை காரணமாகவும் மற்றும் கால்நடைகளை கொண்டு செல்வதற்கான வழித்தட அனுமதி பத்திரம் போன்றன இல்லாமை காரணமாக குறித்த சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். 26/5/2026 அன்று கிளிநொச்சி நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். நிதி அமைச்சகத்தின் கணனி அமைப்பில் ஏற்பட்ட இணையவழி பாதுகாப்பு மீறலை தொடர்ந்து மோசடிக்காரர்களுக்கு மாற்றப்பட்ட காணாமல் போன 2.5 மில்லியன் அமெரிக்க டாலரில் இருந்து $200 மட்டுமே இலங்கை அதிகாரிகள் மீட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு ஊடகம் ஒன்றின் தகவலின்படி திரைசேரியிலிருந்து வெளிநாட்டு வங்கி கணக்குகளுக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படும் காணாமல் போன நிதியை கண்டறிய இலங்கை அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகளிடம் உதவி கோரினர். பணத்தின் ஒரு பகுதி அமெரிக்காவின் டெலாவேரில் உள்ள ஒரு வங்கி கணக்கிலும் மற்றொரு பகுதி வேறு ஒரு மாநிலத்தில் உள்ள வங்கியிலும் கண்டறியப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் டொலோவர் கணக்கு காலியாக இருந்ததாகவும் 2வது கணக்கில் $200 மட்டுமே இருந்ததாகவும் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட தொகை இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. போரின் இறுதி கட்டத்தில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளால் தன் மீது அமெரிக்கா விதித்துள்ள தடைகளால் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த தடைகள் தன்னையும் தனது குடும்பத்தையும் கடுமையாக பாதித்துள்ளதாகவும் தனது மகள்களால் மாநாடுகளுக்காக அமெரிக்கா செல்ல முடியவில்லை என்றும்
அன்றாட நிதி பரிவர்த்தனைகள் கூட கடினமாகிவிட்டதாகவும் குறிப்பிட்டார். என்னை பொறுத்தவரை எனது கடன் அட்டையை கொண்டு பணம் கூட செலுத்த முடியவில்லை. இதுதான் உண்மையான யதார்த்தம். என்னுடன் தொடர்புடைய சர்வதேச வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் உள்ள எனது சகோதரர் மற்றும் மைத்துனியின் கணக்குகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. கடைசி நாளில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த 2 படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு நான் தலைமை தாங்கினேன். போரின் இறுதி கட்டத்தில் 53, 55, 57 மற்றும் 58வது டிவிஷன்களில் பணியாற்றிய படையினர் தகுதி சரிபார்ப்பு நடைமுறைகளின் பின்னர் ஐநா அமைதிப்படை நடவடிக்கைகளில் இருந்து நீக்கப்பட்டனர். அவர்கள் அந்த படைப்பிரிவில் சிறிதளவு காலம் இருந்ததாலேயே அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் இருந்து அவர்களை நீக்குவதற்கு காரணமாக இருந்தது. எனது 2 மகள்கள் வெளிநாட்டிலே வசிக்கிறார்கள். ஆனால் அவர்களை சந்திக்க வெளிநாடு செல்லும் வசதி எங்களுக்கு இல்லை. அவர்கள் எங்களை பார்க்க இங்கு வர வேண்டும். தெற்காசியாவில் சில நாடுகளில் மட்டும் என்னால் பாதுகாப்பாக பயணிக்க முடியும். மற்ற இடங்களில் நாங்கள் நிச்சயம் கைது செய்யப்பட்டிருப்போம். தொழில்நுட்ப கட்டுப்பாடுகள், டிஜிட்டல் சேவைகளை பெறுவதில் எனக்கு தடைகள் உள்ளது. நான் அலைபேசியை புதுப்பிக்க முயன்ற போது என்னால் ஐகுல் அணுகலை கூட பெற முடியவில்லை. நான் கடவுச்சொல்லை உள்விட்ட போது ஐகுல் தடுக்கப்பட்டிருந்தது. என்னால் கூகுளை பயன்படுத்த முடியவில்லை என ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு போரின் போது மனித உரிமைகள் மிக மோசமாக மீறியதில் ஜெனரல் சவேந்திர சில்வா மீதான நம்பகமான குற்றச்சாட்டுகள் இருப்பதால் 2020 ஜனவரியில் அவருக்கு எதிராக அமெரிக்க பயணத்தடை அறிவித்து இந்த தடைகள் மனைவி மற்றும் மகள்கள் உள்ளிட்ட அவரது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டது. வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானாவின் போலியான வாக்குமூலத்தின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சுரேஷ் ஆலே என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் எவ்வகையிலும் குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்தார். முற்றிலும் அரசியல் நோக்கங்களை இலக்காக கொண்டு இந்த அபாண்டமான குற்றச்சாட்டு தற்போதைய அரசால் முன்வைக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டினார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த விடயம் குறித்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு தலைவரான சுரேஷ் ஆலே என சட்டமா அதிபர் திணைக்களத்தில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளமை அரசியல் உள்நோக்கம் கொண்டது. பிரான்ஸ் நாட்டில் அரசியல் தஞ்சம் கோரியுள்ள அசாத் மௌலானா தனது புகலிட கோரிக்கையை வலுப்படுத்துவதற்காக கூறிய கட்டுக்கதைகளையும் வாக்குமூலத்தையும் அடிப்படையாக கொண்டே பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தற்போது சுரேஷ் ஆலேவை பிரதான சூத்திரதாரியாக சித்தரித்துள்ளார். இந்த தாக்குதலின் உண்மையான பிரதான சூத்திரதாரி ஜஹ்ரான் காசிம் என்பதுடன் அவரே தாக்குதலை வழிநடத்தினார் என்பதும் இதற்கு முன்னர் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியாகவும் நடாத்தப்பட்ட பல்வேறு பாரிய விசாரணைகளின் ஊடாகவும் ஆணைக்குழு அறிக்கைகள் ஊடாகவும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு இருக்கையில் இப்போது திடீரென புதியதொரு விடயத்தை நீதிமன்றத்தில் குறிப்பிடுவது ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் தவறாக வழிநடத்தும் ஒரு கீழ்த்தனமான செயற்பாடாகும். தற்போதைய அரசு கொடூரமான உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் விவகாரத்தை முழுமையாக அரசியல்மயப்படுத்தியுள்ளது. தேர்தல் காலத்தில் கத்தோலிக்க சபைக்கும் கத்தோலிக்க மக்களுக்கும் வழங்கிய போலி வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்ற முடியாத நிலையில் அரசு தற்போது இவ்வாறு திசை திருப்பும் வேலைகளை மேற்கொண்டுள்ளது. மிகவும் வேடிக்கையான விடயம் என்னவென்றால் 2019 இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்ற போது நாட்டின் பாதுகாப்பு துறையில் மிக முக்கிய உயர் பதவிகளில் இருந்து கொண்டு தாக்குதல் தொடர்பான புலனாய்வு தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுக்க தவறிய அதிகாரிகள் தான் இன்று புதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அன்று கடமையை செய்ய தவறியவர்கள் இன்று புரிதொரு நேர்மையான அதிகாரி மீது பழி சுமத்துவது அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல். எனவே அரசியல் தேவைகளுக்காக புலனாய்வுத்துறை அதிகாரிகளை பலிக்கடாவாக்குவதை நிறுத்தி யதார்த்தமான முறையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என தெரிவித்தார். தமது கட்சியில் முன்னைய கோஷங்களை தாண்டி எதிர்காலத்தில் இந்த நாட்டை கட்டமைப்பதில் ஒரு கடுமையான சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பள்ள தெரிவித்தார். அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் முன்னைய கோஷங்களை மறந்து முற்றிலும் மாற்றமான வழிமுறைகளை கையாள்வது தொடர்பில் அவரிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதில் வழங்குகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் மேலும் தொழிற்சங்க பிரதிநிதிகளும் அன்றைய நன்னறிகள் நடத்தையை விட உயர்ந்த நன்னறிகளை கடைபிடிக்க வேண்டும். அத்துடன் அன்றைய கோஷங்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை அதே அடிப்படையில் இன்று அடைந்து கொள்வது முடியாத காரியம். சமூக மாற்றம் ஏற்பட்டு நாடு கட்டமைக்கப்படும் போது அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் இதற்கு பதில் அவற்றை வெறும் வெற்று கோஷங்களின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள முயன்றால் நாடு புறக்கணிக்கப்பட்டு நாட்டை கட்டியெழுப்பதற்கு பதில் நம்மை கட்டியெழுப்பது மட்டுமே சாத்தியமாகும் என வலியுறுத்தியுள்ளார். சிரந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமான ஹால்டன் பாலர் பாடசாலை அமைந்துள்ள மாளிகாவத்தை தொடர்மாடி குடியிருப்பு கட்டடத்தை பெற்றுக்கொண்டதில் அரசாங்கத்துக்கு பல லட்சத்துக்கு மேல் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கோப் குழுவில் தெரிய வந்துள்ளது. தேசிய வீடமைப்பு அதிகார சபை குறித்தான இந்த கட்டடத்தின் 65 எண் கட்டடம் 1999 ஆண்டு முதல் குத்தகைக்கு பெற்றுக் கொள்ளப்பட்டது. அன்று ஒரு மாதத்துக்கான கட்டணமாக 3000 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது.
குறித்த ஹால்டன் பாடல் பாடசாலை லாப நோக்கமற்ற சேவை நோக்கத்தில் நடாத்தி செல்வதாக தெரிவித்து குறைந்த விலைக்கு குறித்த கட்டடம் வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஹால்டன் பாடல் பாடசாலை கட்டணம் மறவிடப்படும் தனியார் பாடல் பாடசாலை ஆகும். தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு அவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தில் கட்டடத்தை வழங்க முடியாது. ஆனாலும் சேவை நோக்கம் கருதி இரு பகுதியினரும் ஒரு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர். பாலர் பாடசாலைக்கு கொடுக்கப்பட்ட கட்டடம் 65 எண் கொண்ட பகுதி மட்டுமாகும். ஆனால் 75, 76 கட்டடங்களும் அடாத்தாக பிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கட்டடத்தை உடைத்து திருத்தி அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்வதற்கு எவ்வித அனுமதியும் கிடையாது. அந்த கட்டடத்தை உடைத்து திருத்தி அமைத்தல் சட்டவிரோத செயலாகும். இதற்கும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாளிகாவத்தையில் அமைந்துள்ள இந்த பாடல் பாடசாலை கட்டடம் 2018 சந்தை மதிப்பீட்டின்படி ஒரு மாதத்துக்கான குத்தகை 177,000 ரூபாவாகும். ஆனால் 30,000 ரூபாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டு புதுப்பிக்கப்பட்டு 2028 ஆண்டு வரை 5 ஆண்டுகளுக்கு மட்டும் 54 லட்சத்துக்கு மேல் அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்பட்டுள்ளது. கோப் குழுவில் குறித்த ஹார்டன் பாடசாலை யாருடையது பெயரில் உள்ளது என கேட்டபோது தேசிய வீடமைப்பு அதிகார சபை அதிகாரிகள் பெயரை சொல்ல தயங்கியதாக தெரிய வந்துள்ளது. குறித்த அதிகாரிகளின் ஆவணங்கள் ஏதும் கொண்டு வரவில்லை என தெரிவித்துள்ளனர். இந்த மோசடி தொடர்பில் விசாரணைகள் நடாத்தப்படும் என கோப் குழு தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 2 வருடங்கள் பூரணமாகும். எதிர்வரும் செப்டம்பர் 22 அரசாங்கத்தை விரட்டியடிக்கும் மக்கள் போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். ஆனால் எங்களை சிறையில் அடைத்தும் எமது பிரஜா உரிமையை இல்லாமல் செய்தும் எம்மை அச்சுறுத்த நினைக்க வேண்டாம். அதற்கு நாங்கள் அஞ்சப் போவதில்லை என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பொய்யையும் திருட்டையும் ஒன்றாக தோற்கடிப்போம் என்னும் துணைப்பொருளில் கூட்டு எதிர்க்கட்சி நேற்று கம்பகா ஜாயல பிரதேசத்தில் நடத்திய மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 18 மாதங்கள் ஆகியுள்ளது. இந்த காலப்பகுதியில் அரசாங்கம் பல்வேறு வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதன் ஆரம்ப நிகழ்வுகளை கோலாகலமாக மேற்கொண்டிருந்தது. ஆரம்பமான கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தை ஆரம்பித்தார்கள். இந்த வேலை திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்கு மக்களின் எதிர்ப்புகள் ஆரம்பித்ததுடன் அந்த வேலை திட்டம் செயலிழக்க ஆரம்பித்தது. தற்போது நகரங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் மழை போன்று குவிந்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் ஒழிப்பு வேலை திட்டத்தை ஆரம்பித்தார்கள். ஆரம்பமாக சம்பத் மணம்பேரியின் போதைப்பொருள் அடங்கிய 2 கொள்கலன்கள் கைப்பற்றப்பட்டது. பாரிய பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார்கள். பின்னர் அந்த 2 கொள்கலன்களும் சர்ச்சைக்குரிய 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட காலப்பகுதியில் தான் வெளிவந்துள்ளமை தெரிய வந்ததுடன் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை. நுவரேலியாவில் ஐஸ் போதைப் பொருளுடன் கம்பெனி ஒன்றை கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தார்கள். தற்போது அது தொடர்பில் எந்த தகவலும் இல்லை. கடல் மார்க்கமாக வந்த 2 லொரி போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்தார்கள். பின்னர் அது சாணத்துடன் உரியது என தெரிய வந்ததுடன் அந்த 2 லொரிகள் தொடர்பில் எந்த விசாரணையும் இல்லை. பின்னர் டிட்பாபியலை தொடர்ந்து தி ஃபில்லிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை ஆரம்பித்தார்கள். அத்துடன் டிட்பா அனர்த்தம் ஏற்பட்டு 6 மாதங்கள் கடந்தும் மண்சரிவு ஏற்பட்ட பிரதேசங்கள் பல இன்னும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. புகைத பாதைகள் திருத்தப்படாமல் இருக்கின்றது. இவ்வாறு அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் அனைத்தும் தோல்வியடைந்துள்ளது. அதே நேரம் அரசாங்கம் பாதுகாத்த போதைப் பொருள் வியாபாரிகள் அனைவரையும் நாங்கள் சட்டத்துக்கு முன் நிறுத்துவோம் என தெரிவித்துள்ளார்.